Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த குமரனின் நினைவு நாளையொட்டி அவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து புரட்சி தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரத அன்னையின் கைகளில் கட்டப்பட்டிருந்த அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்தே தீருவேன் என்ற உரிய லட்சியத்தோடு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான அறப்போராட்டத்தில் பங்கெடுத்து தடியடியால் தாக்கப்பட்டு மண்ணில் சரிந்த போதும் தன் கையில் ஏந்தியிருந்த இந்திய தாயின் மணிக்கொடியை கீழே விழாது காத்த கொடிகாத்த குமரனின் நினைவு நாளில் அவர்தம் தியாகத்தையும் தேச பக்தியையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட வேளச்சேரி மத்திய பகுதி புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பாக சென்னை தரமணியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் கலந்து கொண்ட இவ்விழா புரட்சி தலைவி அம்மா பேரவை பகுதி செயலாளர் J கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சிவம்பட்டியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,90,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதிநவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்துக் கொடுத்துள்ளார். இதற்கான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, விஷாரம், வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளில் அந்தந்த நகர கழகம் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் கடிகாரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் அலங்காநல்லூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கழக அம்மா பேரவை செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் விளக்கும் பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினார். ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கருப்பையா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சாடினார். மிக விரைவிலே இந்த கொடுங்கோல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய தலைமையில மக்கள் ஆட்சிக்கு மகனும் சூட்டி ஜனநாயக பலருகிற போது இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். 4 லட்சம் கோடி, ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம்ல ஒரு 2 லட்சம் கோடி, இப்போ ஒரு 4 லட்சம் கோடி. அந்த அக்கா கேக்குது, ஏப்பா நானே தெருக்கோடியில இருந்து தலையில என்ன தேக்காம வந்திருக்கேன், நீ காலையில இருந்துச்சு 4 லட்சம் கோடி, எனக்கே கிருகிருன்னு சுத்துது. வாசிக்கிறதுக்கு நமக்கே நெஞ்சு மூச்சு முட்டுது. வாசிக்கிற நமக்கே மூச்சு முட்டுதுன்னா அடிச்சவர்களுக்கு மூச்சு முட்டுமா முட்டாங்க. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் புதுப்பாக்கத்தில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த பிரச்சாரம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுங்குன்றம் S ஆறுமுகம் கலந்து கொண்ட இப்பிரச்சாரம் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் S குமரவேல் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் முட்டுக்காடு பாஸ்கர் ஆகியோர் ஏற்பாட்டில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் உருட்டுக்கள் மற்றும் திருட்டுக்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இப்பிரச்சாரத்தில் மாவட்ட அம்மா பேரவை தலைவர் தாளம்பூர் தேவசித்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நம்ம தொகுதியை பொறுத்தளவுக்கு எல்லா திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோம். செல்வர்கள் விளக்கமா பேசியிருந்தாரு. அவங்க கொண்டு வரதுக்கு 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. அதனால அவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த சாலை விரிவாக்கத்துக்கு நான் அமைச்சருக்கு நிதி ஒதுக்கணும், இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க சிறுவாணிகளோடு. இங்க மட்டுமல்ல, கோயம்புத்தூரையே மாற்றி அமைச்சோம். 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்தோம். கோயம்புத்தூருக்குரிய முக்கிய சாலைகள் திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சத்தி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, பொள்ளாச்சி ரோடு, இதே முக்கிய சாலைகள். எல்லா சாலையும் அகலப்படுத்தப்பட்டு விபத்துகளை குறைச்சிருக்கோம் 80%. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலம்னா சென்னையில அதிகமான பாலங்கள். அவினாசி ரோடு மட்டும் 10 கிலோமீட்டர் பாலம், உக்கட பாலம், எல்லா பாலங்களும் மேக்சிமம் முடிச்சிட்டோம். இன்னும் அதிகபட்சம் 2-3 பாலம் தான் இருக்கு. அதை கூட இந்த 5 வருஷம் பண்ணவே. அது மட்டுமல்ல, நம்ம தொகுதிக்கு மட்டும் ஒரு காலேஜ் 9 கோடியில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். தொண்டாமுத்தூர்ல 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டி நம்முடைய குழந்தைகள் மாணவர் கண்மணிகள் படிக்கிறாங்க. கோயம்புத்தூர் மட்டும் 5 காலேஜ் கொண்டு வந்து 5+6 காலேஜ் நம்மளோட சேர்த்து
தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்தை சேர்ந்த திமுக, தாவேகா உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செல்லம்பட்டி, மோப்பிரிப்பட்டி, அச்சல்வாடி, பெரியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிமுக நிர்வாகி விக்னேஷ் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க கோரி மாநகர காவல் ஆணையரிடம் கடிதம் வழங்கப்பட்டது. மதுரையில் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு அனுமதி கோரி மதுரை காவல் ஆணையாளரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக, பாஜக நிர்வாகிகள் கடிதம் வழங்கினர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள திருநகரில் உள்ள பூங்காவிற்கு சூட்டப்பட்டிருந்த அண்ணாவின் பெயர் மாற்றப்பட்டதற்கு அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர். அண்ணா பெயரில் இருந்த பூங்காவிற்கு தற்போது மாநகராட்சி நிர்வாகம் ஸ்டெம் பூங்கா என பெயரிட்டுள்ளது. இதனை கண்டித்து பூங்கா முன்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் குவிந்தனர். பூங்காவிற்கு மீண்டும் அண்ணாவின் பெயர் சூட்டவில்லை எனில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். கோவையில் மலையாள மொழி பேசும் மக்களான இழுவா சமுதாய மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சான்றிதழ் பெற்று தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு அச்சமுதாய மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு மலையாள மொழி பேசும் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த விழாவில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தமிழகம் முழுவதும் மலையாள மொழி பேசும் இழுவா, தியா மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான சான்றிதழ் பெற்றிட அப்போது முதல்வராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியிடம் அழைத்துச் சென்று சான்றிதழை பெற்றுத் தந்தோம் என பெருமிதம் தெரிவித்தார். இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு ஸ்ரீ நாராயணகுருவின் திருவுருவ சிலையை பரிசாக வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். அந்த நேரத்தில் நீங்க சொல்லி நான் நேரம் முதலமைச்சரை கூட்டிட்டு போய் அந்த எடப்பாடி முதலமைச்சருக்கு நான் கூட்டிட்டு போய் புரட்சி தலைவர் முன்னாள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் 60 ஆண்டுகால கோரிக்கையான தமிழகம் முழுவதும் ஈழவா சமுதாயத்தினர் பயன்பெறும் வகையில் BC சான்றிதழ் வழங்க ஆணை பிடிக்கப்பட்டது. அதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டது எல்லாம் தெரியும். அதாவது ஒரு கமிட்டி அமைக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த கமிட்டி IAS மூலம் ஒரு கமிட்டி போட்டோம் எல்லா மாவட்டமும். அந்த கமிட்டியோட பாசியா கொடுக்கவே இல்லை. அதை மீறி போய் எடப்பாடி இந்த பேட்டி கண்டிப்பா கொடுத்தாங்களோ இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து நமக்கு எல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. ஆகவே கண்டிப்பா நீங்க எந்த சப்போர்ட்டா இருக்காங்க கண்டிப்பாக உதவி கேட்டு எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சான்றிதழ் வழங்க உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதை பெற்றுக் கொடுத்தோம். கட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்க உள்ள பொங்கல் விழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் சேலம் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே மீன்பிடிக்க சென்று மாயமான 2 மீனவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 பேர் பயணித்த படகில் இருந்து தவறி விழுந்த சரத்குமார் என்பவர் மாயமானார். இந்த நிலையில் அவரை மீட்க முயன்ற டைசனும் மாயமான நிலையில் 2 நாட்கள் ஆகி மீனவர்கள் இதுவரை கிடைக்காததால் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மாயமான மீனவர்களை மீட்டு தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் அதிமுக பாக கிளை பொறுப்பாளர்கள், கிளை கழக நிர்வாகிகள் தேர்தல் பணி பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான PV ரமணா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் S சுதாகர், மாவட்ட MGR இளைஞரணி இணை செயலாளர் ஞானகுமார் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான SR விஜயகுமார் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் கடம்பத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.